அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். என்ன சொல்றாங்க? குரோமோசோம்ஸ் ஆர் கம்போஸ்ட் thread like strand. என்ன சொல்றாங்க? chromatin. இது என்னது? சென்ட்ரோமியரா? சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர்ல மொத்தம் 4 கரங்கள் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கரங்கள் பற்றி சொன்னா குரோமேட்டின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது இருக்கு இல்லையா, இதை வந்து குரோமேட்டின். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா வந்து த்ரெட் மாதிரி வந்து அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து உள்ள வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, த்ரெட் லைக் ஸ்ட்ராண்ட் த குரோமேட்டின். அது எதனால் ஆனது? டிஎன்ஏ, புரோட்டீன் அண்டு ஆர்என்ஏ இது எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஈச் குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் கால்டு குரோமேட்டிட். ஸோ 2 எப்படி இருக்கு? நீங்க பார்த்தீங்கன்னா எந்த குரோமோசோமத்துலையும் 2 வந்து கரெக்டாக பேரா அல்லது ஒரே மாதிரி இருக்கும். அது சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த செல் டிவிஷன் அப்போ என்ன நடக்கும்னா, இந்த குரோமேட்டிட் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் கண்டென்ஸ் ஆகி இல்லை கொலாப்ஸ் ஆகி ஒரு நம்ம முன்னாடி நூல் கண்டு சொன்னோம் இல்லையா, போட்டு அந்த மாதிரி ஆகிடும். திரும்ப என்ன ஆகுன்னா அந்த 4 பேஸ் இருக்கு இல்லையா, ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ், அது மூலமா ஃபர்தர் திரும்ப வந்து குரோமோசோம் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா வந்து சேம் 2 ஒரே மாதிரி இருக்கிறது தான் வந்து சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? ஒன்றும் கிடையாது. குரோமோசோம் வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. இந்த பேர் தான் குரோமேட்டிடு. இது குரோமேட்டின் இல்லை குரோமேட்டிட். ஓகேவா? இதில் தான் என்ன இருக்கு? டிஎன்ஏ, புரோட்டீன், ஆர்என்ஏ எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 2 சேம் ஒரே மாதிரி இருக்கிறது வந்து ஐடென்டிக்கல் குரோமேட்டிட் அல்லது சிஸ்டர் வந்து குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த குரோமோசோம்ஸ் வந்து வகைப்படுத்துறாங்க பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியர். குரோமோசோம்ல ஸோ ஒரு இது மட்டும் எடுத்திருப்பாங்க. இந்த குரோமேட்டின்ல வந்து எந்த பிளேஸ்ல வந்து சென்ட்ரோமியர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 4 பிரிக்கிறாங்க. ஓகேவா? போலாமா? டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த சென்ட்ரோமியர் வந்து குரோமோசோம்ல எந்த இடத்துல ப்ரெசென்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டீலோசென்ட்ரிக். ஓகேங்களா? டீலோசென்ட்ரிக். அப்போ ஒரு குரோமேட்டிட் இருக்கு இல்லையா, அதனுடைய நுனியில் என்ன இருக்குன்னா வந்து சென்ட்ரோமியர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தா அது என்ன சொல்றாங்கன்னா வந்து டீலோசென்ட்ரிக். நெக்ஸ்ட் அக்ரோசென்ட்ரிக். இங்க இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் என்னது? டீலோசென்ட்ரிக். குரோமோசோனுடைய நுனியில் என்ன இருக்குன்னா வந்து சென்ட்ரோமியர் ப்ரெசென்ட் ஆயிருந்தா அது வந்து டீலோசென்ட்ரிக். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல் இதுவா இருக்கு, இன்னொரு பக்கம் அது கொஞ்சமா வந்து டெவலப் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்கன்னா வந்து அக்ரோசென்ட்ரிக். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் வந்து ஃபுல் இதாக டெவலப் ஆயிருக்கு, இன்னொன்று என்னது ஒரு முக்கால் பாகம் வந்து வளர்ந்துருக்கு இருக்கு இல்லையா. ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா சப் மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக்னா ரெண்டுமே என்ன இருக்குன்னா வந்து ஈக்குவல் சைஸ் வந்து குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து மெட்டாசென்ட்ரிக். சில குரோமோசோம்ல வந்து இந்த சேட்டிலைட் அப்படிங்கிற வந்து ஒரு சின்ன அமைப்பு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ டீலோசென்ட்ரிக் அப்படிங்கிறது டெர்மினல் சென்ட்ரோமியர், அதாவது நுனியில் வந்து சென்ட்ரோமியர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்து அது டீலோசென்ட்ரிக்கு. அக்ரோசென்ட்ரிக்னா வந்து நுனிக்கு கீழ். ஓகேவா? அமைந்து சென்ட்ரோமியர். அப்படியே இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எங்கெங்கே என்ன இருக்குங்கிறது. நெக்ஸ்ட் சப்மெட்டாசென்ட்ரிக்ல வந்து சென்ட்ரோமியர் வந்து சப் டெர்மினல் கொஞ்சம் வந்து என்ன இருக்கு வளர்ந்துருக்கு இல்லையா, மையா இருக்கு சென்ட்ரோமியர். லாஸ்ட் வந்து மெட்டாசென்ட்ரிக்கு. சென்ட்ரோமியர் வந்து கரெக்டாக வந்து எங்கே இருக்கும்? மிடில் வந்து இருக்கும். ஓகேங்களா? மையம் அமைந்த சென்ட்ரோமியர் கரெக்டாக வந்து மிடில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி 2 பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்ஸ் குரோமோசோம்ப்பா?
முன்னா பார்த்தது சென்ட்ரோமியர் வந்து குரோமோசோம்ல எங்க பிரசன்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி 4 பிரிக்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி 2 பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆட்டோசோம், செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா வந்து அதாவது மொத்தம் எத்தனை பேர் இருக்கு ஹியூமனுக்கு குரோமோசோமு? 23 பேரா? 46 குரோமோசோம் மொத்தம். ஆமா தானே? 23 பேர்ல 22 பேர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அது ஆண் பெண்லாம் கிடையாது. மொத்தமா அவங்களுடைய உடல குரோமோசோம் உடல் அமைப்பு இருக்கு இல்லையா? இதை நிர்ணயிக்கிறதுல யாரு பங்கு பெறுவாங்க அப்படின்னா வந்து இந்த 22 குரோமோசோம் இந்த 22 பேருமே வந்து இன்வால்வ் ஆகும். இன்னும் ஒரு பேர் இருக்குல்ல வந்து ஒரு இது 2 குரோமோசோம் அது என்னன்னா அதுவும் ஆணா பெண்ணாங்கிறது வந்து டிட்டர்மைன் பண்ணும் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆட்டோ அண்ட் அலோன் செக்ஸ் குரோமோசோம் பிரிக்கிறாங்க. ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோலிங் சொமேட்டிக் கேரக்டர் அதாவது உடல பண்புகளை வந்து நிர்ணயிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேவா? அதாவது எத்தனை இருக்கு? 44 குரோமோசோம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆட்டோசோம் குரோமோசோம் சொல்லலாம் இல்லையா? மீதி இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் அதாவது அது ஆணா பெண்ணாங்கிறத வந்து டிட்டர்மின் பண்றது வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குல்ல அது வந்து 1. அதாவது இங்க 2 கொடுத்துருக்காங்க ஒரு பேர் இல்லையா? இது வந்து 22 பேர்.